நம்ம நேரா போய் ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா? உடைந்த கைய அந்த எக்ஸ்ரேல பார்க்கும்போது ஆமா, அந்த முறிந்த வெள்ளைக்கோடு ரொம்ப தெளிவா தெரியும். கரெக்ட். அத காட்டி மருத்துவர், இதோ பாருங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவார். அப்படி ஒரு தெளிவு கிடைக்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய நிம்மதியை தரும். பிரச்சனை என்னன்னு கண்ணால பார்க்க முடியுது, அதை வகைப்படுத்த முடியுது அப்படிங்கிறது நம்ம மனித இயல்புக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உடைந்திருக்கா இல்லையான்னு ஒரு தெளிவான எல்லை அங்க இருக்கு. ஆனா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சிக்கலான மனிதர்கள், அவங்க கொடுக்கிற மன அழுத்தம், இல்லனா உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களோட இரைச்சல், இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ரே எடுக்க முடியுமா? அதுதான் முடியாது. மனித உறவுகள், நரம்பியல், அப்புறம் மனதோட செயல்பாடுகள் அப்படின்னு உள்ளே நுழையும் போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் சுக்கு நூறா உடைஞ்சிடும். நாம பார்க்குற இந்த உணர்ச்சிகளோட நிலப்பரப்பு ரொம்ப மங்கலாவும் சிக்கலாவும் இருக்கு. அது 100க்கு 100 உண்மை. சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2026-0322 இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நரம்பியல் அழிவியலையும் பழமையான தத்துவங்களையும் இணைத்து நம்ம உறவுகளை எப்படி சிறப்பா கையாளுவது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இது வெறும் தியரி கிடையாது. நம்ம மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். அறிவியலும் தத்துவமும் சேர்ற அந்த புள்ளி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஆமா, இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சிக்கலான மனிதர்களை எப்படி கையாள்வது, எல்லையற்ற அன்பை எப்படி வளர்ப்பது, முக்கியமா உங்க மூளையோட கவனத்தை குவிச்சு உங்களை நீங்களே எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்க வழியை நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம மூளையை எப்படி ரீவயர் பண்றது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். கண்டிப்பா. நம்ம மூளையை ஒருமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மனசை ரொம்ப அதிகமா அலைக்கழிக்கிற மற்றவர்களான உறவுகள் பத்தி முதல்ல பேசிடுவோம். ஆமா, உறவுகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அதே சமயம் அதுதான் பெரிய தலைவலியும் கூட. பொதுவா ஒருத்தரோட நமக்கு பிரச்சனை வரும்போது நாம என்ன பண்ணுவோம்? உடனே கடந்த காலத்தை தோண்ட ஆரம்பிச்சிடுவோம். நீ போன மாசம் அப்படி சொன்ன, போன வருஷம் இப்படி பண்ண அப்படின்னு. கரெக்ட். கடந்த காலத்தை அலசுறதுலயே நம்ம சக்தி முழுக்க வீணாயிடும். ஆனா இது ஒரு பெரிய பொறி. ஒவ்வொருத்தரோட நினைவுகள்லயும் கடந்த காலம் வேற வேற மாதிரி பதிவாயிருக்கும். ஓ, அதனாலதான் அந்த விவாதம் முடிவே இல்லாம போகுதா? ஆமா, அதனால இனிமேல் விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்காலத்தின் மேல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உறவுகள்ல ஒரு தலைப்பட்சமான நற்பண்பு, அதாவது யூனிலேட்ரல் வர்ச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு தலைப்பட்சமான நற்பண்புனா? அதாவது ஒரு உறவுல உங்க பக்கம் இருக்கிற தவறுகளை திருத்திக்கிற பொறுப்பை நீங்களே முழுசா ஏத்துக்கணும். எதிர்த்தரப்பு தொடர்ந்து தப்பு செஞ்சாலும் நீங்க நேர்மையா நடந்துக்கிறது உங்க கட்டுப்பாடுல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்னோட ஆபீஸ்ல ஒருத்தர் என்ன தொடர்ந்து அவமதிக்கிறாருன்னு வச்சுப்போம். தப்பு முழுக்க அவர் மேல இருக்கும்போது நான் ஏன் பொறுப்பை ஏத்துக்கணும்? இது நான் ஏமாளியா மாறதுக்கு சமம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறது தோல்வியோ ஏமாளித்தனமோ கிடையாது. மாறாக அது உங்களை தார்மீக அடிப்படையில ஒரு உயர்ந்த இடத்துல வைக்குது. ஓஹோ, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. ஒரு உறவு அதோட உண்மையான அடித்தளத்தை விட பெருசா இருக்குன்னு நீங்க நினைச்சா அது ஏமாற்றத்தை தான் தரும். அப்போ அந்த அடித்தளத்துக்கு ஏத்த மாதிரி உறவை நாம மாத்திக்கணுமா? ஆமா, ஒருத்தரோட உண்மையான குணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உறவை நீங்க சுருக்கவோ அல்லது விரிவாக்கவோ செய்யணும். அந்த சுருக்குறது அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு சட்டை ரொம்ப பெருசா இருந்தா அத நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரி சுருக்கி தச்சுக்கிறோம்ல. மிகச் சரியான ஒப்பீடு. அதே போல ஒருத்தர் நமக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தா அவரோட இருக்கிற உணர்ச்சி பூர்வமான தொடர்பை நம்ம குறைச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கணும். அப்படிதானே? கண்டிப்பா. அப்படி சுருக்குறது உங்க ஆற்றலை மிச்சப்படுத்துது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கனிவு அப்புறம் பிடிவாதம். இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு எதிரானதுன்னு நாம நினைக்கிறோம். ஆமா, நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. கனிவு அப்படிங்கிறது உங்க பிடிவாதத்துக்கு ஒரு அரவணைப்பை தருது. பச்சாதாபம், அதாவது எம்பத்தின்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன தெரியுமா? அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறது. அதேதான். அவங்க செயல்கள், உணர்வுகள் எல்லாத்தையும் நமக்குள்ள ஒரு சிமுலேஷன் மாதிரி ஓட விட்டு பாக்குறது. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு அவங்க இடத்துல நின்னு யோசிக்கிறது. சரி, இந்த சிமுலேட் பண்றது நல்ல மனிதர்கள் கிட்ட ஈஸி. ஆனா நம்மள ரொம்ப மோசமா நடத்துற அந்த ஆபீஸ் ஆள்கிட்ட எப்படி கனிவா இருக்கிறது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அன்பு செலுத்துறதுல 5 வகையான மனிதர்கள் இருக்காங்க. நன்மை அளிப்பவர்கள், நண்பர்கள், நடுநிலையானவங்க, கடினமான மனிதர்கள், அப்புறம் நீங்க. இதுல அந்த கடினமான மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறது தான் ரொம்ப பெரிய சவால். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? புத்த மத கதைகள்ல வர்ற ஒரு குரில்லா கதையை சொல்றேன் கேளுங்க. ஒரு காட்டுல ஒரு பெரிய பள்ளத்துல ஒரு வேடன் தவறி விழுந்துடுறான். அவனால மேல வரவே முடியல. ஓ, அப்புறம்? அந்த வழியா வந்த ஒரு கொரில்லா, அது முற்புறவில புத்தரா இருந்ததா சொல்றாங்க. அந்த கொரில்லா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேடனை காப்பாத்தி மேல கொண்டு வருது. அப்பாடா, பெரிய உதவி செஞ்சிருக்கு. ஆனா களைப்புல அந்த கொரில்லா அங்கேயே தூங்கிடுது. பசியில இருந்த வேடன் என்ன பண்றான்னா, தன்னை காப்பாத்துன கொரில்லான்னு கூட பார்க்காம அது தலையிலே ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு அதை கொன்னு சாப்பிட நினைக்கிறான். அடப்பாவியே, என்ன ஒரு கொடூரம்! தலையில ரத்தம் வழிய முழிச்ச அந்த கொரில்லா அந்த வேடனை பார்த்து கோபப்படல. மாறாக, பாவம் மனிதனே,
நீ செஞ்ச இந்த கொடூர செயலால இனி உன் வாழ்நாள்ல நீ மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டாய் அப்படின்னு அவன் மேல பரிதாபப்படுது. நிஜமாவே இது நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான கதைங்க. அங்க நான் இருந்திருந்தா அந்த வேடனை அப்பவே சும்மா விட்டிருக்க மாட்டேன். ஆனா அந்த கொரில்லா அவன் எதிர்காலத்தை நினைச்சு பரிதாபப்படுது. இதுல என்ன உளவியல் இருக்கு? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, நாம அடுத்தவங்க மேல காட்டுற கோவமும் வெறுப்பும் முதல்ல நமக்கே தான் கேடு விளைவிக்கும். 2வது, கர்மா அப்படிங்கிறது என்னன்னா, என்னது? ஒரு சின்ன ஷவர் ரூம்குள்ள நின்னுகிட்டு கால்ஃப் பந்துகளை ஓங்கி அடிக்கிற மாதிரி. ஷவர் ரூம்குள்ள கால்ஃப் பந்து அடிச்சா அது செவுத்துல பட்டு நேரா நம்ம மூஞ்சில தான் வந்து இடிக்கும். கரெக்ட். நாம செய்யற தீய செயல்களும் அப்படித்தான். நம்ம வெறுப்பு நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகமாக்கி நம்மளே அழிக்குது. இத புரிஞ்சுக்க சுவாங்சூ அப்படிங்கிற தத்துவஞானியோட ஒரு கதையை சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஆத்துல ஒரு படகுல போயிட்டு இருக்கீங்க. எதிரே வர்ற ஒரு படகுல இருக்கிறவன் வேணும்னே உங்க படகு மேல மோதி உங்களை ஆத்துல தள்ளி விட்டா என்ன ஆகும்? எனக்கு கடுமையான கோவம் வரும். அறிவில்லையா உனக்கு அப்படின்னு கத்துவேன். சரி, அதே ஆத்துல நீங்க போகும்போது எதிரே மதந்து வர்ற ஒரு வெற்று மரக்கட்டை உங்க படகு மேல இடிச்சு நீங்க விழுந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு அதே கோபம் வருமா? அந்த மரக்கட்டையை பார்த்து கத்துவீங்களா? நிச்சயமா மாட்டேன். ஏன்னா அது ஒரு மரக்கட்டை. அதுக்கு என் மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்ல. அது தண்ணி போற திசையில வந்து இடிச்சுடுச்சுன்னு எனக்கு தெரியும். இங்கதான் விஷயமே இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில குடைச்சல் கொடுக்கற அந்த கடினமான மனிதர்களை ஆத்துல மிதந்து வர்ற அந்த மரக்கட்டைகளா நீங்க ஏன் பார்க்க கூடாது? வாவ்! அதாவது அவங்க என்னைய தனிப்பட்ட முறையில தாக்குறதில்ல. அவங்கள அப்படி செய்ய தூண்டுற ஏதோ காரணங்களால அவங்க அப்படி நடந்துக்கறாங்கன்னு எடுத்துக்கலாமா? 100க்கு 100 சரி. இதத்தான் தத்துவத்துல தி 10,000 திங்ஸ், அதாவது 10,000 விஷயங்கள்னு சொல்றாங்க. ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனோட பின்னணி, வழி, மரபணு, குழந்தை பருவம்னு 10,000 காரணங்கள் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கும். ஓ, அவ அந்த அத்தனை 10,000 கான வெளிப்பாடு மட்டும்தான் ஒரு மரக்கட்டை. ஆமா. இதை நீங்க உணரும்போது மன்னிப்பு அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் புரியும். மன்னிப்புனா அவங்க செஞ்ச தப்ப சரின்னு ஏத்துக்கிறது இல்ல. வேற என்ன? அந்த தவறு உங்க மேல ஏற்படுத்தி இருக்கிற உணர்ச்சி பூர்வமான சுமைய நீங்க கீழே இறக்கி வைக்கிறது. அந்த எமோஷனல் சார்ஜை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. உணர்ச்சிபூர்வமான சுமையை இறக்கி வைக்கிறது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த மரக்கட்டை நம்ம மேல மோதும் போது கோவப்படாம இருக்க மிகப்பெரிய மனக்கட்டுப்பாடு தேவைப்படுமே. ஆமா, அதுக்கு தான் கவனம், அதாவது அட்டென்ஷன் தேவை. வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி கவனமே எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம மூளையில விழிப்புணர்வின் உலகளாவிய பணியிடம்னு ஒன்னு இருக்கு. அத ஒரு மென்டல் சாக்போர்டு, அதாவது உங்க மனசின் கரும்பலகைன்னு வச்சுக்கோங்க. மனசின் கரும்பலகை. சரி. இந்த கரும்பலகையில 3 விஷயங்கள் நடக்கும். தகவலை தக்க வைத்தல், விழிப்புணர்வை புதுப்பித்தல், அப்புறம் தூண்டுதலை தேடுதல். மூளை எதையாவது புதுசா எழுதலாமான்னு தேடிக்கிட்டே இருக்கும். மூளை தேடிக்கிட்டே இருந்தா நம்மால எப்படி ஒரு விஷயத்துல கவனத்தை குவிக்க முடியும்? இந்த டோபமைன் கதவுன்னு ஏதோ ஒன்னு சொல்றாங்களே, அது என்ன? நம்ம செயல்படும் நினைவகத்துல நிஜமாவே ஒரு நரம்பியல் கதவு இருக்கு. அதுதான் டோபமைன் கதவு. நீங்க செய்யற வேலையில போதுமான சுவாரஸ்யம் இருந்தா மூளை டோபமைனை சுரந்து இந்த கதவை உறுதியா மூடி வைக்கும். ஓ, அப்போ கவனம் சிவராது. ஆமா. ஆனா தூண்டுதல் குறைஞ்சாலோ வெளியே புதுசா ஆபத்தோ வாய்ப்போ வந்தாலோ கதவு திறக்கப்பட்டு புது தகவல்கள் உள்ளே வந்துடும். இத கண்காணிக்கிறதுக்கு மூளையோட அடிப்பகுதியில பசல் கேங்லியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுதா? கரெக்ட். அது ஒரு தெர்மோஸ்டாட்னு சொல்லலாம். மூளைக்கு தேவையான தூண்டுதல் கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருக்கும். போர் அடிச்சா கதவு தர, புதுசா எதையாவது தேடு அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். சரி, இதையெல்லாம் நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த டோபமைன் கதவு அப்படிங்கிறது ஒரு நைட் கிளப் வாசல்ல நிக்கிற ஒரு பவுன்சர் மாதிரி. ஓஹோ. உள்ள நடக்கிற பார்ட்டி நல்ல சுவாரஸ்யமா இருந்தா பவுன்சர் கதவை இறுக்கமா மூடிடுவாரு. யாரும் உள்ள வராதீங்கன்னு தடுத்துடுவாரு. ஆனா உள்ள பார்ட்டி போர் அடிச்சா மட்டும்தான் பவுன்சர் கதவை திறந்து வெளியே இருக்கிற புதிய சிந்தனைகளை உள்ள அனுமதிப்பார். சரியா? இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. ஆனா இதுல நரம்பியல் பன்முகத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருடைய மூளையில இருக்கிற பவுன்சரும் ஒரே மாதிரி செயல்படுறதில்ல. அது எப்படி மாறுபடும்? சிலருக்கு பவுன்சர் கதவை எப்பவுமே மூடிதான் வச்சிருப்பார். அவங்களால ஒரு விஷயத்துல அதீத கவனம் செலுத்த முடியும். இன்னும் சிலருக்கு பவுன்சர் ரொம்ப பலவீனமா இருப்பார். சின்ன சத்தம் கேட்டாலும் கதவை திறந்துடுவார். இத போரஸ் ஃபில்டர்ஸ்னு சொல்றோம். அப்போ இந்த நவீன டிஜிட்டல் உலகம் நம்ம மூளையில இருக்கிற அந்த பவுன்சருக்கு லஞ்சம் கொடுத்து எப்பவுமே கதவை திறந்தே வச்சிருக்க சொல்லுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. வீடியோ கேம்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த பவுன்சரை ஏமாத்துது. அதனால தான் தியானம், கவன குவிப்பு பயிற்சிகளை ஒவ்வொருத்தரும் அவங்க மூளையோட இயல்புக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். சரி, அந்த பவுன்சர் எப்படி ட்ரெயின் பண்றது? மூளையில ஓடுற அந்த இரைச்சலை எப்படி அமைதியாக்குறது? கவனத்தை குவிக்க முதல்ல நிமிர்ந்து உட்காரணும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, அதுல ஒரு பெரிய உயிரியல் ரகசியம் இருக்கு. நீங்க சாய்ந்து உட்காரும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கோம், ஓய்வெடுக்கலாம்னு மூளைக்கு சிக்னல் போகும். ஆனா நிமிர்ந்து உட்காரும்போது என்ன நடக்கும்? உங்க மூளைத்தண்டுல உள்ள ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு ஒரு சிக்னல் போகும். ஏதோ முக்கியமான விஷயம் நடக்க போகுது, விழிப்பாரு அப்படின்னு மூளைக்கு சொல்ற ஒரு அலாரம் அது. வாவ்! நம்ம உடம்போட தோரணை நேரடியாகவே விழிப்புணர்வு கட்டுப்படுத்துது.
சரி, மூளையை எப்படி அமைதியாக்குறது? நம்ம உடம்ப முழுமையா உணரும்போது இடது மூளையோட சத்தம் தானாகவே அடங்கிடும்னு சொல்றாங்களே. ஆமா, மூளையோட வலது அரைக்கோளம் நம்ம உடம்போட முழுமையான விழிப்புணர்வுக்கு பொறுப்பானது. இடது அரைக்கோளம் வார்த்தைகளுக்கும் லாஜிக்குக்கும் பொறுப்பானது. இது ரெண்டும் பரஸ்பர தடுப்பு, அதாவது ரெசிப்ரோகல் இனிபிஷன் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க உடம்ப முழுமையா உணரும்போது வலது மூளைக்கு நிறைய சக்தி தேவைப்படும். அப்ப அது இடது மூளைக்கிட்ட நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லி அந்த வார்த்தை மயங்களை ஆஃப் பண்ணிடும். இது நிஜமாவே ஒரு பயாலஜிக்கல் ஹேக் தாங்க. ரொம்ப சூப்பர். மனச அமைதியாக்குன்னு சும்மா சொல்றத விட இது பிராக்டிக்கலா இருக்கு. இத தவிர கவனத்தை குவிக்க வேற என்ன வழிகள் இருக்கு? செலுத்தப்பட்ட கவனம், தக்க வைக்கப்பட்ட கவனம், பரவசம், மகிழ்ச்சி, மன ஒருமைப்பாடுன்னு 5 காரணிகள் இருக்கு. இத தவிர ஒரு கற்பனை பயிற்சியும் இருக்கு. மூளையோட முன்பகுதியில ஆன்டீரியன் சிங்குலேட் கார்டெக்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. சரி, தியானம் பண்ணும்போது அங்க ஒரு சின்ன பாதுகாவலன் உட்கார்ந்து நீங்க எப்படி மூச்சை கவனிக்கிறீங்கன்னு கண்காணிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இது உங்க கவனத்தை கூர்மையாக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த குரல் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அது கிட்ட சண்டை போடாதீங்க. ரொம்ப மென்மையா, இப்போ பேச நேரம் இல்ல, நான் அப்புறம் உனக்கு நேரம் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஓ, அத மிரட்டக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. நீங்க கோவப்பட்டா அது ஒரு அச்சுறுத்தல்னு நினைச்சு இன்னும் சத்தமா பேசும். பொறுமையா ஹேண்டில் பண்ணா மூளை உங்க கட்டுப்பாட்டுக்கு ஈஸியா வரும். ரொம்ப தெளிவான விளக்கம். இன்னைக்கு நம்ம மனசோட பல ஆழமான விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். உறவுகளை எப்படி சுருக்குறதுன்னு பார்த்தோம். கடினமான மனிதர்களை மரக்கட்டைகளா பார்க்கறது எப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆமா. அப்புறம் டோபமைன் கதவுகள், நம்ம மூளையோட பவுன்சர் எப்படி வேலை செய்றான், நிமிர்ந்து உட்கார்றதோட முக்கியத்துவம், வலது மூளைய பயன்படுத்தி இடது மூளைய அமைதியாக்குற அந்த பயாலஜிக்கல் ஹேக், இப்படி நிறைய விஷயங்கள். நீங்க எதன் மேல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் உங்க மூளைய செதுக்குது. அந்த கவனத்தை கட்டுப்படுத்துறது தான் மூளைய மாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த ஆயுதம். அது 100க்கு 100 உண்மை. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கவனம் அப்படிங்கறது மூளைய செதுக்குற உளி அப்படின்னா, ஒவ்வொரு நொடியும் நம்ம கவனத்தை திசை திருப்புற இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துல, நாம நமக்கே தெரியாம எந்த வகையான மூளைய உருவாக்கிட்டு இருக்கோம்? ஆமா, ஒருவேளை நாம நம்ம கட்டுப்பாட்டை இழந்துட்டோமா? இத பத்தி நீங்களே ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.